வணக்கம். திருக்குறள் 7 சீர்களால் ஆனது. அதிலே 7வது சீர் ஈற்றுச்சீர். 1330 திருக்குறள்களுள் ஈற்றுச்சீரில் அதிகமான முறை வந்த சொல் எது என்று பார்த்தால், படும் என்ற சீர் 42 குறட்பாக்களிலே வந்து அதிக முறை வந்த சீர் என்ற தகுதியை பெறுகிறது. அதற்கு அடுத்த இடத்திலே தரும் என்ற சீர் 37 குறட்பாக்களில் வந்து முடிவடைகிறது. 3வது இடத்தில் இல் என்ற சீர் 32 முறை வந்துள்ளது. இல்லறவியலில் 5வது அதிகாரமான இல் வாழ்க்கையில் 50வது குறளாக வரக்கூடியது, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இதுதான் அந்த படும் என்று ஈற்றுச்சீர் வரக்கூடிய முதல் குறள். வையகத்திலே, வையகம் என்று சொன்னால் உயிர்கள் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் தனக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய இடம் என்று பொருள். இந்த வையகத்திலே அறநெறி தவறாது ஆன்றோர்களும் சான்றோர்களும் காட்டிய வழிமுறையில் இல்வாழ்க்கையிலே ஈடுபட்டு யார் இல்லறத்தானாக வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவன் வானத்திலே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு இணையாக போற்றப்படக்கூடியவன். தெய்வம் என்பது நம் கண்களுக்கு தெரியாது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இல்லற வாழ்விலே ஈடுபட்டு அறநெறி தவறாது வாழக்கூடிய ஒருவன் இந்த மண்ணில் வாழுகின்ற பொழுதே வானத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு இணையான தகுதியை அடைந்து விடுகிறான். நன்றி, வணக்கம்.